எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 59 எம்இ கோப்மேயர். அத்தியாயம் 59. படிகக் கோளம். ஒவ்வொரு சிறந்த தேசத்தின் ஒவ்வொரு சிறந்த மனிதருக்கும் நான் ஒரு பூகோளத்தை அனுப்ப விரும்புகிறேன். அது பூமியின் ஒரு கோளமாக இருக்கும். ஆனால் அதில் நாடுகளோ கண்டங்களோ எதுவும் தென்படாது. நிலமோ கடலோ ஏதுமே இருக்காது. சிவப்பு நிற பொத்தானுக்கு அருகில் உள்ள தனது மேஜையின் மீது வைத்துக் கொள்ளும் வகையில் ஒரு பளிங்கு பந்து போல முற்றிலும் தெளிவான படிகத்தாலான ஒரு கோளம் மட்டுமே அதுவாக இருக்கும். பார்ப்பதற்கு ஏதோ ஒன்று. அருகிலிருக்கும் அந்தச் சிறிய சிவப்பு நிற பொத்தானை அவரது விரல் வருடிக் கொண்டிருக்கையில் ஒருவேளை தனது படிகக் கோளத்தில் அவன் அதைக் காண்பானோ? தொட்டில்களில் மென்மையாகத் துயிலும் மழலை மலர்கள். ஒரு சிறுவன் ஒரு குட்டிச் சிவப்பு வண்டியில் தன்னை விடவும் மிகச் சிறிய ஒரு சிறுமியை மகிழ்ச்சியுடன் இழுத்துச் செல்லும் காட்சி. கலகலவெனச் சிரித்து மகிழும் ஒரு சிறார் கூட்டம். ஆனால் சூழலின் தீவிரத்தை உணர்ந்து சிரிப்பை நிறுத்திவிட்ட சற்று வளர்ந்த 15 வயதினர். திருமண மேடையில் தங்கள் வாழ்வியல் மிகச் சிறந்த தருணத்தை எதிர்கொள்ளும் மணமக்கள். உழைப்பில் ஈடுபட்டிருக்கும் ஆண்கள் தட்டி எழுப்புகிறார்கள், தொடர்ந்து தட்டி எழுப்புகிறார்கள். எதற்காக? தங்கள் அன்றாட பணிகள் அனைத்தும் முடிந்த பிறகு தங்கள் கணவர் வீடு திரும்பி தங்களை அணைத்துக் கொள்ளும் தருணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள். அருகருகே அமர்ந்திருக்கும் ஒரு முதிய தம்பதி தங்கள் கடந்த காலங்களில் செய்தது போலவே இப்போதும் கைகோர்த்துக் கொண்டு இன்னும் பல நாளைகள் தங்களுக்கு அமைய வேண்டும் என்று மௌனமாக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை ஒவ்வொரு மாபெரும் தேசத்தின் ஒவ்வொரு மாபெரும் மனிதரும் இவற்றை தமது படிகக் கோளத்தில் காண்பாரோ என்னவோ, அப்போது அது மீண்டும் பளிங்கு போல தெளிவு பெறும். அது வெறும் வெற்றுப் பூகோளமாக மட்டுமே காட்சியளிக்கும். தேசங்களோ கண்டங்களோ அற்றதாக, நிலமோ கடலோ இல்லாததாக. அவரது விரல் அந்தச் சிவப்பு நிற பொத்தானோடு விளையாடிக் கொண்டிருக்கையில்